ஹலோ, வணக்கம். லவ் ரீடிங்ஸ் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து கார்ட் ஷஃபில் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச மெசேஜ் எழுதி வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஏன்னா நான் இந்த ஷஃபில் பண்ணிவிட்டு வேறு ஒர்க்கில் இருந்தேன், அப்படி மறந்துட போகிறேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன். எனக்கு இங்கே தெரிஞ்ச எனர்ஜி மெசேஜஸ். மேஸ்குலின் ஜெண்டர் எதுவும் சொல்லலை நான். ஜஸ்ட் மேஸ்குலின்றது ஃபீமேலுக்கும் இருக்குது, மேல் எனர்ஜிக்கும் இருக்குது இல்லையா, மென்ஸ்க்கு. ஸோ அதனால் மேஸ்குலின் ஜஸ்ட் எனர்ஜி மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு ரீடிங் எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ரீடிங் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இல்லாத மெசேஜஸை, உங்களுக்கு ஃபீல் ஆகும் உங்களுக்கான மெசேஜஸ்னால் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான மெசேஜஸ் இல்லைன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போய்டும். ஓகே, எனக்கு ஃபீல் ஆனது என்னென்னா, மேஸ்குலின் எனர்ஜி ரொம்ப நாளாக வந்துட்டு அவங்க ஃபீலிங்ஸ் இமோஷன் கூட விளையாடி அதை ஹைட் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்குது, ஹைட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இப்போது அவங்களால அந்த எனர்ஜிஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களுக்குள்ளே இருக்கிறவங்கள பற்றின அந்த ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், அந்த லவ், டிசையர்ஸ் என்னவோ அந்த விஷயங்களை வந்துட்டு அவங்களால வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அவங்க வந்துட்டு இந்த விஷயங்களை வந்துட்டு உங்ககிட்ட ஓப்பன்லி பேசணும், சில விஷயங்கள் தெளிவுபடுத்தணும்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் அவங்க மேபி ஷை எனர்ஜியாக இருக்கலாம், ஷை இருக்கலாம், வைக்கப்படுறதா இருக்கலாம், சில விஷயங்கள் இந்த மாதிரி பேசுறதுக்கு. மேபி ஏதோ இன்னும் ஒரு பாதி கிணறு தாண்டியாச்சுன்னுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பாதி தூரம் தாண்டியாச்சு, இன்னும் பாதி அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் பாதி அந்த அந்த ஒரு கிளாரிட்டி உங்ககிட்ட பேசுகிறதுக்கான ஒரு மேபி சில பேருக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அது ஆல்ரெடி பேசி பார்ப்பாங்க, டைலாக்லாம் ஆல்ரெடி பேசி பார்க்குற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளேயே அவங்க பேசி பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இப்படி பேசலாமா, அப்படி பேசலாமா, இல்லை இந்த இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பலாமா, இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவோமா, இல்லை நம்ம ரைட்டிங்லாம் அனுப்பலாம். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதே சமயம் கொஞ்சம் பயம் இருக்குது சில பேருக்கு. ஆனால் கண்டிப்பாக பேசுவாங்கன்ற மாதிரி தான் இந்த எனர்ஜி இருக்குது. ரொம்ப லாங் பீரியட்க்கு அப்புறமா அவங்க இப்போ தான் அந்த ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்குது. அவங்களால முடியல, அவங்களால ரொம்ப நாள் அதை மறைச்சி வைக்க முடியல அவங்க ஃபீலிங்ஸை. ஸோ அது தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பாதி கிணறு தாண்டின மாதிரி இருக்குது, இன்னும் பாதி கிணறு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு தாட் வந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு மறைக்கக்கூடாது, ஓப்பனாக பேசி ஆகணும் சில விஷயங்கள்ன்ற மாதிரி. ஓகே, வேறு ஏதாவது மெசேஜஸ் இருக்கான்னு பார்ப்போம். இந்த ஒரு சைலண்ட் ஒரு கில்லிங் எனர்ஜி, சைலண்ட்டாக இருந்து சாகடிக்கிற அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை நம்ம இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப், லவ், அந்த மாதிரி விஷயங்களில் அடுத்த ஸ்டெப் எடுக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க மைண்டில் இருக்கு. மேபி அவங்க சில பேருக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸோ ஏதாவது சில விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு மீடியாவில் உங்களுக்கு வச்சுருக்கலாம், ஸ்டோரி அந்த மாதிரி. மேபி சில பேருக்கு வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறதா இருந்தால் எதனா ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஹிண்ட் மாதிரி எதனா ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். அவங்கக்கிட்ட மாற்றம் பார்த்துருக்கலாம், ஒரு சேஞ்ச் நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அவங்களுடைய பேசுகிற விதத்தில் உங்ககிட்ட சேம் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா மேபி தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா எதுவும் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சேஞ்சஸ் உங்களால் ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியும். இதுக்கு முன்னே நீங்கள் பார்க்காத ஒரு பர்சனை நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ஓப்பன் ஆகுறாங்க அவங்ககிட்ட பேசுகிறதுக்காக. அந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க தைரியம் வரவழைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மேஸ்குலைன் நார்மலாக சொல்லியிருக்கேன், மேல் ஃபீமேல் யார் வேணாலும் இருக்கலாம், அதனால மேஸ்குலைன் எனர்ஜின்னு சொல்லியிருக்கேன்.
யாருக்கு எப்படியோ அந்த மாதிரி ரீடிங் எடுத்துக்கோங்க. சரியா? கண்டிப்பாக இன்னும் ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உங்ககிட்ட பேசுகிறதுல. இதுவும் இந்த கார்டு ரொம்ப இது ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருக்கு. மேபி சில பேருக்கு வந்துட்டு அவங்க பேசணும்னு நினைக்கிற விஷயத்த கூட உங்களுக்கு தெரியப்படுத்தாத அளவுக்கு யாருன்னா ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி அவங்க ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியாது. மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும், முகத்தில் ஒரு விதமான ஒரு இம்ப்ரெஷன் காட்டுவாங்க, வேறு மாதிரியான ஒரு விஷயம் காட்டுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு சொல்கிறேன். சில பேருக்கு ஆல்ரெடி அவங்களுடைய பிஹேவியரில் சேஞ்சஸ் தெரியும். ஆனால் சில பேர் வந்துட்டு கல்லஞ்சக்கா அப்படி அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும், ஆனால் மனசில் வேறு மாதிரியான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல பேசுகிறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணுற செயல், அந்த ஆக்ஷன்றது வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி காட்டும். பார்க்கும்போது அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்களா, பேசுவாங்களா, இது ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க மைண்டில் வேறு மாதிரியான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். ட்ரிபிள் 8 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 888, 333, 999, 777. Ace of Cup, confirmation. Ace of Cup. Rose significant, 3 roses. The Tower. Tower கார்டும் ஃப்ளிப் ஆகிருக்கு இதுக்கு மேலே. Ace of Cups and Tower. கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு உங்கள் லைஃப்பில். அவங்க சைடு அந்த எனர்ஜியில் சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்க, இது வரைக்கும் கன்ஃபர்ஸ் பண்ணலை, பேசவே இல்லை, எது விஷயம் பேசவே இல்லை, உங்களை பார்த்தாலே ஒதுங்கி ஓடுறாங்க, ஏதோ நீங்கள் தீண்டத்தகாதவங்க மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க, உங்ககிட்ட டச்சில் இல்லை அப்படின்னா சேஞ்சஸ் அந்த சைட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே உங்களுக்கும் எனக்கும் டச் கிடையாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, இது வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு விஷயமும் அவங்களுக்குள்ள ஃபீல் இல்லைன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ், சில விஷயங்கள் ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஆப்போசிட்டாக அவங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. சில விஷயங்கள் உங்களை பற்றின விஷயங்கள் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அவங்க லேட்டுன்னு ரொம்ப நாள் கழுத்திட்டு போகிற மாதிரியே இருக்குது சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசுகிறதுல. நம்பர் 2, மூமெண்ட், சாய்ஸஸ், டிசிஷன்ஸ்.
கண்டிப்பாக டிசிஷன் எடுக்கப்படும். டிசிஷன் எடுத்தாச்சு. அவங்க பேசுகிறதுல தான் டைம் கடத்திட்டு இருக்காங்க இப்போதைக்கு. நிறைய விஷயங்கள் மைண்டில் இருக்குது. க்ரௌன் சாக்ரா நிறைய விஷயங்கள் மைண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. 7 2 வாட்டி வந்திருக்கு. 7 கண்டிப்பாக மைண்டில் நிறைய விஷயங்கள் கன்ஃபியூஷன்லேருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க. இப்போ பேசுகிறதுல சில தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சில பேருக்கு மேரேஜ் ப்ரொப்போசலாக இருக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு இந்நேரம் பேசியிருக்கலாம், இல்லை இனி பேசுவாங்க. சில பேர் உங்கள் இன்ட்யூஷனில் நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். ஏதோ அவங்க பேச வரப்போகிறாங்க, ஏதோ மெசேஜஸ் அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு வரப்போகுது. ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் இன்ட்யூஷன்லி ஃபீல் பண்ணுறதா கூட இருக்கலாம். ஆல்ரெடி பார்க்குறவங்க சில பேர். 9 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 6 9 ஒரு சீக்ரெட்டாக சில விஷயங்கள் அவங்க மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. சீக்ரெட்டாக உங்கள்கிட்ட பேச போகிற விஷயங்கள் ரொம்ப சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு மேலே அவங்களால வந்துட்டு இதை மறைச்சி வைக்க முடியாத மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. அவங்களையும் மீறி அவங்க எனர்ஜி வந்து உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதிகமாக அட்ராக்ட் ஆகிட்டுருக்காங்க. ஓகே, இதுதான் இன்றைக்கான ரீடிங். ஷார்ட் ரீடிங் தான். ரீடிங் ரெசனேட் ஆகியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.